ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறீங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட கரூரில் நடந்த துயர சம்பவத்தினால விஜய் வந்து கைது செய்யப்படுவாரா அப்படின்றது கேட்கப்பட்ட கேள்விக்கு ரொம்ப ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ நடிகரும் தாவேகா கட்சியின் தலைவரான விஜய் வந்து தமிழகம் முழுவதும் வந்து தேர்தல் பிரச்சாரத்தை வந்து மேற்கொண்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நேற்று வந்து நாமக்கல் மற்றும் கரூரில் வந்து அவர் வந்து அவரோட பிரச்சாரத்தை வந்து தொடங்கினார். ஒரு மத்தியானத்துக்கு மேலே தான் வந்து நாமக்கல்லேருந்து தனது பேச்சை முடித்துவிட்டு இரவு வந்து கரூருக்கு வந்து அவர் விஜய் வந்து போனார் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து கூட்ட நெரிசலில் கிட்டத்தட்ட வந்து 39 பேர் வந்து பலியாகியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதில் 10க்கும் மேற்பட்ட குழந்தைகள் அண்ட் 16 பெண்கள் அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது. இது வந்து ரொம்ப பெரிய ஒரு துயரம் அப்படின்னு சொல்லலாம் தமிழ்நாட்டில் நடந்ததில். இந்த ஒரு விஷயம் நிறைய பேருக்கு வந்து ரொம்ப மன கஷ்டத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சம்பவம் நடந்த சில மணி நேரங்களில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்து கரூருக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து இரங்கலை வந்து தெரிவிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இதன் பின் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசிய ஸ்டாலினிடம் வந்து விஜய் வந்து கைது செய்யப்படுவாரா அப்படின்ட்டு கேள்வி கேட்கப்பட்டு இதற்கு ஸ்டாலின் அவர்கள் வந்து நடந்த துயரத்தை பார்த்து வீட்டில் இருக்க முடியவில்லை. சம்பவம் தொடர்பாக ஒரு நபர் ஆணையம் அமைக்க உதவிட்டுள்ளோம். அரசியல் என்ற நோக்கத்தோடும் எதையும் கூற விரும்பவில்லை. ஒரு நபர் ஆணையம் மூலம் உண்மை வெளிவரும். ஆணையம் அளிக்கும் அறிக்கையின்படி நடவடிக்கை எடுக்கப்படும். ஸோ நாங்கள் வந்து ஒரு விசாரணை கமிஷன் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அந்த விசாரணை கமிஷன் மூலம் யார் மேலே தப்புன்ட்டு அவங்க கண்டுபிடிப்பாங்க. ஸோ அந்த தப்பு யார் மேலே இருக்கோ கண்டிப்பாக அது யாராக இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் ரொம்ப பெருசாகவே தமிழ்நாட்டில் போயிட்டுருக்கு.